என் புள்ள அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு கொடுன்னு எங்க கிட்ட எழுதுறாங்க. அவங்க நடிக்கிறாங்களா உண்மையா சொல்றாங்களா எங்களுக்கு உண்மையா புரியல. இப்படி சொன்னா எப்படி தம்பி? அமிர்தா அங்கதான் இருப்பா. நாங்க போய் பக்குவமா பேசி கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. இப்ப கைய விரிக்கிறீங்களே. நாங்களும் நம்பிக்கையோட தான் போனோம். அமிர்தா அங்க இல்ல, எங்க இருக்கானே தெரியல. ஐயோ, அந்த பாவி ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலையே. போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரலன்னா அக்கம் பக்கத்துல கண்டுபிடி பேசுவாங்களே. அது ஒரு பையனோட ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா வார்த்தையாலே கொன்னுடுவாங்களே. ஐயோ ஐயோ, நான் என்னங்க பண்ணுவேன்? அம்மா அம்மா அழாதம்மா. மத்தவங்களுக்கு தெரியறதுக்குள்ள அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா? அவ எங்க இருக்கானே தெரியல. எப்படி கூட்டிட்டு வருவேன்? இந்த 5 மணி நேரத்துல அவளுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். காசு பணம்னு கேட்டாலும் கொடுத்துடலாம். அந்த பாவி அவளை கெடுத்து நடுத்தூர்ல நிக்க விட்டுட்டா என்னடி பண்ணுவேன்? அம்மா அப்படி எல்லாம் நடக்காதுமா. நீ எதையாவது கற்பனை பண்ணி பேசாத. இல்லடி, நான் பேசுறது கற்பனை இல்ல. காதலிக்கிறேன்னு சொல்லி எத்தனை பொண்ணுங்களை சீரழிச்சிருக்காங்க. தினம் தினம் பார்த்து தானே இருக்கோம். என் பொண்ணுக்கு அப்படி ஆயிட்டா என்னடி பண்றது? நினைக்கவே பதறதுடி. அம்மா கூட்டிட்டு போனவன் நடத்த சரியில்லை, அவன் பொறுக்கிட்டு சொன்னீங்களே. என் பொண்ணு அவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாளே, நான் என்னடி பண்றது? எப்படி காப்பாத்துறது? அம்மா அழாதம்மா. அவளை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடலாமா? எப்படி காப்பாத்துறது? எல்லாம் உன்னாலதான். என் முன்னாடி நிக்காத, போடி. எல்லாத்தையும் மூடி மறைச்சு நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியே. பாவி பாவி பாவி, ஏன் இப்படி பண்ண? பாவி, போடி. தீபா அடிக்கிறத பத்தி என்னால சும்மா இருக்க முடியாது. அமிர்தா பண்ண தப்புக்கு தீபாவை அடிக்கிறீங்க. லவ் பண்ண விஷயத்த சொல்லாம விட்டோம், தப்புதான். அது தப்புனா என்ன அடிங்க? முடிஞ்சா தேடி கண்டுபிடிச்சு அமிர்தா அடிங்க. அதை விட்டு எல்லாத்துக்கும் காரணம் தீபாங்கிற மாதிரி அவங்க கோபுரம் நியாயமே இல்ல. சாரி அத்தை, இந்த சிச்சுவேஷன்ல உங்க மேல கோவப்படக்கூடாதுதான். ஆனா நீங்க நிலைமை புரியாம தீபா வந்துட்டுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு எமோஷனல் ஆகாம அமைதியா இருங்க. என்ன பண்ணலாம் எங்களை கொஞ்சம் யோசிக்க விடுங்க. என்னால முடியல தம்பி. இந்திரா பெத்த 3 பொண்ணுங்களும் தங்கமானவங்கன்னு சொல்லுவாங்க. யாரும் ஒரு குறையும் சொல்ல முடியாதபடிதான் நானும் வளர்த்தேன். ஆனா அவ என்னை ஏமாத்திட்டாளே. என் பொண்ணு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுவா நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த கொடுமையெல்லாம் பார்த்து அனுபவிக்கணும்னு தான் அவர் என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாரு போல இருக்கு. இதுக்கு நான் அவரோட சேர்ந்து போயிருக்கலாமே. ப்ளீஸ், நீங்க டென்ஷன் ஆகாம அமைதியா இருந்தாதான் எங்களால ஏதாவது யோசிக்க முடியும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஹலோ ஹலோ, நான் ஆதி பேசுறேன். டேய், எங்க இருந்தா பேசுற? அமிர்தா எங்க இருக்கா? என் கூட தான் பத்திரமா இருக்கா. ஏய், மரியாதை அவளுங்க அனுப்பி வச்சிரு. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அமிர்தாவை கிட்னாப் பண்ணிட்டேன்னு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? இல்லை என்ன கொன்னுடுவீங்களா? சார், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என்னால் அமிர்தா அனுப்ப முடியாது. சார், சும்மா கத்தாதீங்க சார். நானே அனுப்பிச்சாலும் அமிர்தா வரமாட்டா. ஏன்னா அவள் என்னை சின்சியராக லவ் பண்ணுறான். என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்மா அக்கா எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு என்கிட்ட வந்து சேர்ந்துருக்கா. பிரபாகர், அவன் என்னதான் சொல்றான்? டேய், அந்த இடியட்டுக்கு உன்னை பத்தி சரியா தெரியலடா. அதான் பைத்தியக்காரத்தனமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. பைத்தியக்காரனோ முட்டாளனோ என்ன வேணாலும் நீங்க சொல்லிக்கோங்க சார். we don't care. எங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஏய், புரியாம பேசாத. இது நீங்க மட்டும் முடிவு பண்ற விஷயம் இல்ல. பொண்ணோட அம்மா அக்கா எல்லாரோட சம்மதமும் வேணும். அவங்களுக்கு சம்மதமான்னு கேட்டு சொல்லுங்க. நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம்னு எழுதித்தாங்க. உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறோம். இல்லையா கோயில்ல வச்சு கடவுள் ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிப்போம். அது நடக்காதுடா. அமிர்தா என்னோட தங்கச்சி மாதிரி. உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்டா. சார், நீங்க இவ்வளவு எமோஷன் ஆகிறதுல எந்த யூஸும் இல்ல. எல்லாமே கைமீறி போயிடுச்சு. கடவுள் சாட்சியா எங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒழுங்கு அவளை வீட்டுக்கு அனுப்பி வை. இல்லைன்னா அவ இருக்கிற இடத்த சொல்லு, நானே வந்து அவளை கூப்பிட்டு வந்துடுறேன். இல்ல சார், அமிர்தா என்ன நம்பி வந்துட்டா. நான் அவளை அனுப்பி வைக்கிறதா இல்ல. ஏய், என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாதுடா. பொலிட்டிக்கலாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணா போதும், உன்னையும் குடும்பத்தையும் அடையாளம் தெரியாம அழிச்சிருவாங்க. அந்த லெவலுக்கு போக வச்சிடாத. ஹலோ ஹலோ, என்னாச்சு பிரபாகர்? பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்றா ராஸ்கல்.
ஹலோ ஏய் ஏன்டா போனை கட் பண்ற? சார், கட் பண்ணது நான் இல்லை, அமிர்தா. ஸ்பீக்கரில் நீங்கள் பேசுனதெல்லாம் அவளும் கேட்டுட்டு தான் இருந்தா. என்னை அழிச்சிருவேன் நீங்கள் வார்த்தையால் சொன்னதை கூட அவளால் தாங்கிக்க முடியல. என் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கான்னு இப்போது புரிஞ்சுக்கோங்க சார். ஏய் அந்த அளவுக்கு நீ அவளை மயக்க வச்சிருக்கடா. நல்ல மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்க. ஹலோ, நல்ல மாதிரி நடிக்கிறதும் ஏமாத்துறதும் உங்க புத்தி. என் ஆதிக்கு அதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. அமிர்தா, அமிர்தா நீ இப்ப எங்க இருக்க? சொல்ல முடியாது. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லுங்க. அமிர்தா நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அத்தையும் தீபாவும் உன காரணம் சொல்லி துடிச்சு போயிருக்காங்க. வெளியில இந்த விஷயம் தெரிஞ்சா குடும்பமானவே போயிரும் அழுகுறாங்க. முதல்ல வீட்டுக்கு வந்துரு, மொத்தத்துல அப்புறம் பேசிக்கலாம். இப்ப பேசிக்கலாம்னு சொல்வீங்க, அதை நம்பி நான் வந்தா மொத்தமா எங்களை பிரிச்சிருவீங்க. இந்த டெக்னிக்ல என்கிட்ட செல்லாது. இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். அமிர்தா நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு விவரம் பத்தாது. ஆதி நீ நினைக்கிற அளவுக்கு நல்லவன் கிடையாது. ஒரு பொறுக்கி, உபநைசர், கிரிமினல். போதும், நிறுத்துங்க. அவரை பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல. அமிர்தா நான் உன்னோட மாமாமா. அப்படி சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. மீனான்ற லேடியோட ஆபீஸ்ல நீங்க அடிக்கிற கூத்தெல்லாம் நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். எல்லா அயோக்கியத்தனத்தையும் நீங்க பண்ணிட்டு அவர் மேல பழிய போடுறீங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? உங்களை போய் நல்லவன் நம்பின பாருங்க, ஏன் புதிய செருப்பாலேயே அடிச்சுக்கணும். அமிர்தா அந்த ராஸ்கல் உன்கிட்ட எல்லாத்தையும் மாத்தி சொல்லியிருக்கான். தயவு செஞ்சு நீ அவனை நம்பாத. நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. அமிர்தா ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு. போதும். என் அக்காவே எப்பவும் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. என் விஷயத்துல தலையிட உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. இதுக்கு மேல எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. பேப்பர், நியூஸ் சேனல்னு எல்லா மீடியாலயும் நான் உங்களை பத்தி பேசுவேன். நீங்க பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லி அசிங்கப்படுத்திடுவேன். உங்க மான மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. என்னாச்சு பிரபாகர்? ரெண்டு பேரும் என்னதான் சொல்றாங்க? என்ன சொல்றதுன்னு புரியல தீபா. இந்த ராஸ்கல் அமிர்தா கண்மூடித்தனமா நம்புறா. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றா. தம்பி எனக்கு ஃபோன் போட்டு கொடுங்க, நான் அவகிட்ட பேசுறேன். நான் சொன்னா கண்டிப்பா கேப்பா. இல்லத இனிமே ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. ஏன்? அவளுக்கு ஒருத்தரும் வேணான்னு முடிவு பண்ணிட்டாத்த. அந்த அளவுக்கு அந்த ராஸ்கல் அவளை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். வந்த கல்யாணம் பண்ணிட்டு தான் ஒரு திமிரா பேசுறா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இவங்களோட போன்ல பேசிக்கிட்டு தான் நேரம் தான் வேஸ்ட் ஆகும். இதை நம்ம வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். பிரபாகர், என்னன்னு தெளிவா சொல்லுங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல தம்பி வேண்டாம். போலீஸ் இங்க வந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். இந்த வீட்டோட மானமே போயிடும். இல்லத போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். சின்ன கீரல் கூட விழாம அமிர்தாவை நான் கூட்டு வரேன். நீங்க தைரியமா இருங்க. தீபா அத்தையை பார்த்துக்கோ. சிஸ்டர், பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்மூத்தா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. சரி. டடா ரெடியா? வரணுமா? வரகுட்டி மாஸ்டர். கனகு வேற அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நாங்க கிளம்புறோம். இன்னைக்கு எங்க போறதா பிளான்? கைவசம் பிளான் எல்லாம் எதுவும் இல்ல. போற வழியில போட்டுக்க வேண்டியதான். இந்தாங்க. வாடா. பை. சரிங்க. டேய் கனகு மீட் பண்ணிட்டு அப்படியே பீச்சுக்கு போலாம்டா. ஓகேடா. பிரபா என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? தீபா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுக்கா. என்ன பண்றதுன்னே புரியல. என்னாச்சு? அங்க என்ன பிரச்சனை? அமிர்தா இருக்கால, அவ போய் ஒரு பையனை லவ் பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரபா சொல்ற? அமிர்தாவா? அவ ரொம்ப சின்ன பொண்ணாச்சே. அவ தான் இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிருக்கா. என்ன பிரபா இது? தீபா என்னோட பிரச்சனைக்காக போராடி இப்பதான் கொஞ்சம் ஓஞ்சி போய் உட்கார்ந்திருக்கா. இப்ப அவ தங்கச்சியால பிரச்சனைனா இதெல்லாம் எப்படி அவளால தாங்கிக்க முடியும்? எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலக்கா. நானும் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அமிர்தா வீட்டுக்கு கூட்டு வந்தாலும் எவ்வளவு ட்ரை பண்ண. ஆனா அவ பிடிவாதமா இருக்கா. அந்த பையனும் அமிர்தாவை அவனோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். ஒரு பக்கம் அத்தை பேர் ஓன்னு அழுகுறாங்க. வெளியில தெரிஞ்சா மானவே போயிடுன்னு புலம்புறாங்க. இன்னொரு பக்கம் தீபா என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. ஐயோ, எனக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அமிர்தா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அக்கா அமிர்தா மேல எந்த தப்பும் கிடையாது, எல்லாம் அந்த ஆதியால வந்தது. அவளோட மனசு அவன் தான் கெடுத்து வச்சிருக்கான். அவளை எப்படியா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஆனா அவளை கண்ணிலே காட்ட மாட்டேன்றான். தீபா ரொம்ப பாவம் பிரபாகர். அவளுக்கு நாம தான் உதவி பண்ணணும். ஏதாவது யோசி. கண்டிப்பாக்கா, அதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சரி, எப்படியாவது சரி பண்ண பாரு. நானும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். முதல்ல அவளுக்கு தேவை ஆறுதல் தான். எனக்கு கஷ்டம் வந்தப்பெல்லாம் தீபா கூடவே இருந்திருக்கா. நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். பிரபா, நான் போயிட்டு வந்துடுறேன். சார், என்ன விஷயம் சார்? ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க. சார், இது கொஞ்சம் பர்சனல் விஷயம், ஃபேமிலி மேட்டர். இப்ப நம்ம பேசுறது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. சொல்ல மாட்டேன் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. என் ஒய்ஃபோட சிஸ்டர் அமிர்தா இருக்கிறாள், அவ ஆதியை லவ் பண்ணிருப்பா போல இருக்கு. அவனோட வீட்டு விட்டே கிளம்பிட்டா. அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ரொம்ப அடமெண்டா இருக்கா. சார், என்ன சார் சொல்றீங்க? ஆதியா? அவனை போய் எப்படி சார்? அவளுக்கு ஆதியை பத்தாலும் பெருசா எதுவும் தெரியாது சார். அவன் பேசுறதை வச்சு நல்லவன் நினைச்சு ஏமாந்துருக்கா. இதே வேற ஒருத்தன்னா வீட்டுல பேசி நானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா ஆதி எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியும். அவன மாதிரி ஒரு பொறுக்கிக்கிட்ட இவ போய் மாறிக்கிட்டாங்கிறதா எனக்கு கவலையா இருக்கு. சரிங்க சார், இப்ப பொண்ணு எங்க சார் இருக்கு? அவன் எங்க வச்சிருக்கானே தெரியல சார். நான் ஆதி கிட்ட பேசி பார்த்தேன், அவன் ரொம்ப திமிரா பேசுறான். அமிர்தாவை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டு வரணும். நான் எப்படின்னு தான் தெரியல. சார், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா சார்? நோ, அப்படிலாம் பொண்ணு அந்த பொண்ணோட பேர் கட்டுரும். விஷயம் வெளியில வராம பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் வராம நமக்குள்ள முடியணும். இது அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுவீங்கன்னு தான் கூப்பிட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவனும் சரி அவங்க அம்மாவும் சரி அலட்சியமா தெனாவட்டா பேசுறாங்க. அவன்லாம் நாம பேசினா அடங்க மாட்டான் சார். அவங்கிட்ட யாரு பேசினா அடங்குவானோ அவங்கள வச்சு பேச வச்சாதான் அடங்குவான். சார், இந்த மேட்டரை டீல் பண்ற மாதிரி யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு யாராவது தெரியுமா? தெரியும் சார். இங்க லோக்கல்ல கவுன்சிலர் ஒருத்தர் இருக்காரு, கணேச பாண்டியன். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜிபின்னு. அந்த பார்ட்டி தான் சார் இதுக்கு சரியான ஆளு. விஷயத்த சொல்லிட்டேன்னா காது வச்ச மாதிரி பொண்ணை கூட்டு வந்துருவாரு. என்ன கொஞ்சம் பணம் எதிர்பார்ப்பாரு. உங்களுக்கு ஓகேன்னா அவரை பார்க்கலாம் சார். சார், பணம்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. பொண்ணு சேஃபா வீட்டுக்கு வந்தா போதும். இப்ப போய் அவரை பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். ஒரு நிமிஷம், எங்க இருக்காருன்னு ஃபோன் பண்ணி கேட்டுடுறேன். ஹலோ சார், வணக்கம் சார். சரியா இருக்கானே? சரியா இருக்குமா, நான் வர்றேம்மா. அண்ணே, ஆ? ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? வந்த ஒரு மாசத்துலயே கம்ப்ளைண்ட் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இங்க பக்கத்து வீட்டு லோகா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க எங்களை ரொம்ப தொந்தரவு பண்றாங்கண்ணே. லோகுவா? ஆமாண்ணே, என்னையும் என் தங்கச்சியும் பாக்குறப்பெல்லாம் தப்பா பேசுறாங்க. மத்தவங்க முன்னாடி ரொம்ப கேவலமா திட்டுறாங்கண்ணே. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ ஏமா அப்படி பண்றா? அவங்க ஒரு நாள் எங்க டிராவல்ஸ்க்கு வந்து வாடகை இல்லாம கார் கேட்டாங்க. அப்படிலாம் தர முடியாது, எங்க கார் கான்ட்ராக்ட்ல ஓடுது, வேற டிராவல்ஸ்ல புக் பண்ணி தரேன்னு பொறுமையா தானே சொன்னேன். அதுக்கே அவங்க கோவிச்சுக்கிட்டு எங்களை விரோதி மாதிரி நடத்துறாங்க. நானாவது வயசுல பெரியவ, அவங்க என்ன பேசினாலும் கண்டு காணாம போயிடுவேன். ஆனா என் தங்கச்சி சின்ன பொண்ணு, அவளை கூட தப்பா பேசுறாங்கன்னு. அதை தானே என்னால தாங்கிக்க முடியல. இப்படிதான் ஒரு நாள் என்ன ரோட்ல நிக்க வச்சு தரக்குறைவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அத மோகன் பார்த்துட்டு எனக்காக பேச வந்தாரு. மோகன்ங்கிறது யாருமா? மோகன் என் புருஷன. நானும் அவரும் இப்போ ஒன்னா இல்ல. எங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்து. அத பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேம்மா. ஆமாண்ணே, அவங்க என்ன தப்பா பேசுறத பார்த்து அவரு சமாதானம் பண்ணி வைக்க வந்தாரு. அத கூட புரிஞ்சுக்காம அவர்கிட்ட சண்டை போட்டு அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. பதிலுக்கு அவரும் அடிச்சிட்டாருன்னு இப்ப அவர் மேல கேஸ் கொடுத்து உள்ள வச்சுட்டாங்க. ஜாமீன்ல வெளியே வந்தாலும் திரும்பவும் கேஸ போட்டாங்க. எங்களையும் கண்டபடி பேசி நோகடிக்கிறாங்க. எங்க நிம்மதியா சுத்தமா போச்சு. ராத்திரியில எங்களால நிம்மதியா தூங்க கூட முடியல. சரிம்மா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற? அவங்கள வீட காலி பண்ண சொல்லணுமா? ஐயோ,
இல்லண்ணே, அவங்க எப்பயும் போல இங்கே இருக்கட்டும். ஆனா இனிமே அப்படி நடந்துக்க வேண்டாம்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நானாவது அவளுக்கு அட்வைஸ் பண்றதாவது அதெல்லாம் முடியாது கல்யாணி. குடி இருக்கிறவங்க இன்னைக்கு அடிச்சுக்கிங்க, நாளைக்கு கூடிக்குவீங்க. இதுல நான் எப்படி தலையிட முடியும்? இல்லண்ணே, ஹவுஸ் ஓனருங்கிற முறையில நீங்க அவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. அதெல்லாம் அவ கேட்க மாட்டா கல்யாணி. உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? அவளுக்காக நீ ஏன் பறிஞ்சு பேசுறேன்னு என்ன சண்டைக்கு இழுப்பா? அது எனக்கு இல்ல அசிங்கமாயிரும். அவ அதோட விட்டுட்டான்னா பரவாயில்ல. உன் புருஷன் மேல கேஸ் போட்ட மாதிரி அவ என் மேலேயும் கேஸ் போட்டா என்ன பண்றது? அவளோட போராடவோ என்னால கோர்ட்டு கேஸ்ன்னு அலையவும் முடியாது. இந்த பாரு கல்யாணி, பிரச்சனை உனக்கும் அவளுக்கும் தான். என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டு வாடகை ஒழுங்கா வந்துகிட்டு இருக்கு. உனக்காக பேச போய் அதை நான் கெடுத்துக்க முடியாது. என்னண்ணே இப்படி சொல்றீங்க? ஓனருங்கிற முறையில எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க தானே கேட்கணும். அதெல்லாம் சரியா வராது கல்யாணி. ஒரு பொண்ணு புருஷனை விட்டு பிரிஞ்சிருந்தா பாக்குறவங்க எல்லாம் தப்பா பேசத்தான் செய்வாங்க. இதுக்கு ஒரே வழி, நீ உன் புருஷனோட சேரணும். நீ உன் புருஷனோட ஒன்னா இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? நீ ஏன் தனியா இருக்க? 2 பேரும் ஒன்னா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. நீ போய் உன் புருஷனோட சேர்ந்துக்க. அது முடியாது, நீ தனியா தான் இருப்பேன்னா நீ எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். நீ தனியா இருக்கிற வரைக்கும் லோகு உன்னை சும்மா விட மாட்டா. இது உனக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை. தினம் தினம் சண்டையா இருக்குன்னு எல்லாருமே என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நானும் இவ்வளவு நாள் அதை கண்டுக்காம தான் இருந்தேன். ஆனா நீ இப்ப சொல்றத பார்த்தா பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்க. இதை இப்படியே விட்டா நாளைக்கு எனக்கு தான் தலைவலி. அதனால நீ என்ன பண்ற, இன்னும் 2 நாள்ல நீ வீட்டை காலி பண்ணிக்க. அதுதான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அண்ணே, என்னண்ணே சண்டை போடுறது நான் தாங்கிற மாதிரி என்ன காலி பண்ண சொல்றீங்க? சண்டை போடுறது அவங்கண்ணே. அப்படி இல்ல கல்யாணி, யாரு சண்டை போடுறாங்கன்னு என்னால பார்க்க முடியாது. யாரால சண்டை வருது அதைத்தான் நான் பார்க்க முடியும். இங்க பல வருஷமா லோகம் இருக்கா, மத்தவங்களும் இருக்காங்க. ஆனா இத்தனை நாள்ல ஒருத்தர் கூட அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணதில்ல. ஆனா நீ வந்துதான் பண்ணிட்டு இருக்க. அப்படின்னா உன்னாலதானே பிரச்சனை. அதனால நான் உன்னை காலி பண்ண சொல்றதுதான் சரியா இருக்கும். ஒன்னும் உன் புருஷனோட போய் இருந்துக்க, இல்ல வீட்டை காலி பண்ணிக்க. புருஷன் பொண்டாட்டி குழந்தைன்னு குடும்பமா வர்றவங்களுக்கு நான் வீட்டை வாடகை விட்டுக்கிறேன். என்னால இவ்வளவுதாமா சொல்ல முடியும். வரட்டுமா? அண்ணே, அண்ணே என்னண்ணே திடீர்னு இப்படி காலி பண்ண சொன்னா எப்படின்னு? இங்க பாரு கல்யாணி, புருஷன் இல்லாம ஒரு பொண்ணு தனியா இருந்தா எப்பவுமே கஷ்டம்தான். இதெல்லாம் தெரிஞ்சும் கோமதி சொன்னாலேன்னு தான் உனக்கு வீட்டை வாடகைக்கு விட்டேன். ஆனா இப்ப உன்னால பிரச்சனை வருது இல்ல, அதனாலதான் சொல்றேன் நீ வேற வீடு பாத்துக்க. இல்லையா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சண்டை போடாம அமைதியாரு. இன்னொரு தடவை எனக்கு கம்ப்ளைண்ட் வராம பாத்துக்க. நான் வர்றேன். அக்கா, நம்ம இப்ப என்னக்கா பண்றது? ஓனர் கூட அவங்கள பார்த்து பயப்படுறாங்கக்கா. இப்ப நம்ம அவங்கள எப்படிக்கா சமாளிக்க போறோம்? எனக்கு என்னவோ பயமா இருக்குக்கா. நம்ம இங்க இருந்து போயிடலாம்க்கா. எங்கடி போலான்னு சொல்ற? நீ தானக்கா சொன்ன இனிமே இங்க இருக்க வேணாம், நம்ம வீட்டுக்கே வந்துருங்கன்னு மாமா சொன்னதா சொன்னலக்கா. நாம மாமா வீட்டுக்கே போயிடலாம்க்கா. என்னக்கா யோசிக்கிற? சரின்னு சொல்லுக்கா. அதை விட்டு நமக்கு வேற வழி இல்லக்கா. பார்த்தல ஸ்பீடு எப்படி கிழிச்ச வண்டியடா ஓட்டுற? நான் நடந்தே வந்திருப்பேன். இதுக்கு மேல ஸ்பீடா போகணும்னா ஃப்ளைட்ல தான்டா போகணும். சரி, வேலையை முடிச்சுட்டு பீச்சில் போய் குமார பார்க்கலாமா? யாரு குதிரைக்காரனா? அதெல்லாம் நீ பார்க்க முடியாது, வேற வேலை இது போலாம் வா. என்னடா நீ ஏறும்போது ஒன்று சொல்ற, இறங்கும்போது ஒன்று சொல்ற. என்ன ஓனர் சாப் ரொம்ப பிஸியா? இதுல 5000 ரூபா இருக்கு. மீசா அண்ணாச்சிட்ட கொடுத்துருங்க, பாக்கி நாளைக்கு தரேன்னு சொல்லுங்க. அண்ணாச்சி அரிசிலோடு வரணும்னு ஃபோன் பண்ணியிருந்தாரு. அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிங்க. என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உள்ள வாடா.
கணக்கு என்னடா ஹோட்டலே மாறிட்டு இருக்கு, ரெனோவேட் பண்ணிட்டியா? ஆமாண்டா, நல்ல ஹோட்டல்னு பேர் எடுத்தாச்சு. கஸ்டமர் விரும்புறாங்க, மாற்றங்கள் வரதானே செய்யும். டேய், ஓனரோட அண்டர்வேர்ல இருந்து டேபிள் சேர் வரைக்கும் எல்லாத்தையும் மாத்தியாச்சு. 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், எல்லாம் ஒயிட் மணி. ஏய் சூப்பர்ரா, எப்படியோ பெஸ்ட் ஹோட்டல் பேர் எடுத்துட்டு ஏரியாக்குள்ள அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும். தேங்க்ஸ்டா. சத்தியமா சொல்றேன்டா, நீ இவ்வளவு பெரிய ஆளோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேய் போதும்டா, ரொம்ப ஓட்டாத. டேய் உண்மையதான்டா சொல்றேன், செய்யற தொழில சின்சியரா செஞ்சா அதுல ஜெயிச்சு காட்டான்றதுக்கு நீ ஒரு உண்மையான எக்ஸாம்பிள்ரா. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா, ஏதோ என் சக்திக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அன்பு, அடக்கம், பணிவு, அதான் நம்ம கணக்கு. டேய் உன் ஆப்போசிட்டியை கொஞ்சம் மூடுறியா? Okay, சும்மா boss. லந்த கொடுத்துட்டு இருக்காம போய் கல்ல உட்காரு போ. ஹலோ, ப்ரோக்ராம்ல நாங்களும் இருக்கோம், அதுக்கு வேற ஆளா அப்பாயின் பண்ணிக்கோ. இன்னைக்கு நான் லீவு. நீ அடங்கவே மாட்டியாடா? சங்கரண்ணா என்ன சார்? கொஞ்சம் பில்ல பாத்துங்கண்ணே. சரிங்க சார். அப்புறம்டா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, ஏதாவது சாப்பிடலாம் வா. இல்லடா நான் வீட்ல இருந்து வரப்போ சாப்பிட்டு தான் வந்த பசியில. டேய் இங்க மஷ்ரூம் சூப் நல்லா இருக்கும்டா, பெப்பர்லாம் தூக்கலா போட சொல்லி சூப்பரா உனக்கு போட சொல்றேன் வா. போடா போடா.